மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் நிப்பாட்டிடுவானுவ, அப்புறம் தண்ணி நின்னு போயிடும். இப்பவே வந்து குளிங்க, சீக்கிரம் வாங்க. இப்படியாவது இந்த மனுஷனை வேலைக்கு சீக்கிரம் கிளப்பி துரத்து விடலாம்னு பாக்குறேன். ஆக மாட்டேங்குதே. அப்படி ஆம நவர மாதிரி தான் நவறாரு. நம்ம அவசரத்துக்கு இவரு ஒரு நாளும் சீக்கிரத்துல கிளம்பி போக மாட்டாரு. இவ்வளவு வேற எங்க இன்னும் மறக்கணும். ஏக்கா ரெடி ஆயிட்டியா? போலாமே. எங்க போலாம்? எங்க ரெடி ஆயிட்டியா? இப்ப எதுக்கு வந்து இப்படி கத்துற? பொறுமையா பேசிட்டியே. சின்ன பொண்ணு எங்கேயும் வேலைக்கு கூப்பிட்டால அங்கதா? ஆமா கூப்பிட்டா, நான் போறேன். நீ வரமுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அவ? ஏக்கா நானும் தான் வரக்கா. அவன் முதல்ல உன்னை வந்து கூப்பிட்டுட்டு அப்புறம் பிறகுதான் நான் வருவேனா வரமாட்டேனான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் என் வீட்டு பக்கம். அப்புறம் நம்மளும் வீட்டில் தானே இருக்கோம், போனா வேலையாவது கற்றுக்கலாமேன்னு நானும் வரண்டுன்னு சொன்னேன். ஏட்டியா நாங்களாவது பரவாயில்ல, அப்பக்கப்பா எப்போவாது வெயிலில் போய் வேலை செஞ்சுருக்கோம். நீ இது நாள் வரைக்கும் வேலைக்கெல்லாம் வெளியில் எங்கேயும் வந்ததில்லை. இந்த கடைக்கு போகிறதோட சரி. என்னது இது புதுசாக பழக்கம்? ஏண்டி நீ உள்ளாரே இருந்தவ, உனக்கு சரி வருமா என்ன? அதெல்லாம் பார்த்தா பழப்பு நடத்த முடியுமா? வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு 1 ரூபா கையில் கிடைச்சா நமக்கு தானக்கா. சரி சரி சீக்கிரம் கிளம்பிட்டு என் வீட்டு பக்கம் வரையில ஒரு குரல் விடு. அடுப்பில் சோறு போட்டிருக்கேன், நான் போய் அதை வடிச்சு விட்டுட்டு தயிர் வாங்கி தாளிச்சிட்டு வரேன். பொறுமை பேசுறி பொறுமை பேசு. நான் வேலைக்கு வர்றது உன் மாமா காரனுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா வீடே 2 துண்டா போயிடும். சரியா? அவர் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன். என்ன காலங்காத்திலே 2 பேரும் ரகசியம் பேசிக்கிறீங்க? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, கறி எங்கேயும் எடுக்க கடைக்கு போறீங்களான்னு கேட்டேன். அதான் மாமா அங்கெல்லாம் எங்கேயும் போகலடி, இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கிறோம், சாயங்காலம் காலை கோயிலுக்கு போகலாம்னு இருக்கும். மாமா வேலைக்கு போறாருன்னு சொன்னேன். அது சொல்றதுக்கு ஏன்டி ஓவா இப்படி கொள்ளுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி கிளம்பிட்டீங்களா? போங்க போங்க. எப்போ மத்தியானத்துக்கு வருவீங்களா சாயங்காலம் வருவீங்களா? சாயங்காலம் தானே வருவீங்க. என்ன ரசதி, எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாலே உனக்கு பிடிக்காது. இந்த ஒரு நாளாவது வீட்டில் இருங்க, பிள்ளைங்க கூட பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன மும்பரமா வேலைக்கு துரத்துற? என்ன நீங்க? அப்ப நான் என்ன உங்களை வேலைக்கு போட்டு துரத்திக்கிட்டா கிடக்குறேன்? சரி காலையிலே கிளம்பிட்டீங்களா? மத்தியானத்துக்கு வருவீங்களா சாயங்காலத்துக்கு வருவீங்களா? வரையில சூட சாப்பாடு செஞ்சு வைக்கலாம்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா போயிடுச்சா? எப்படி இந்த வீட்டுல நாம எதுக்குமே வாயை திறக்க கூடாது போல இருக்குடா. சரி சரி சாயங்காலம் தான் வருவேன். அப்புறம் போயிட்டு யாராவது வந்தாங்கன்னா ஒரு 1/2 கிலோ போல ஆட்டுக்கறி எடுத்து கொடுக்குறேன். ரசம் வச்சு குடி, கை காலுக்கு தெம்பா இருக்கும். ஐயா நாம வேற வேலைக்கு போறோம், ஆட்டுக்கறி எடுத்து கொடுக்குறாராமே, அது யார் செய்யறது? அடிக்கடவுளே. மாமா வேணாம் வேணாம் வேணாம், நீங்க காலையில வேலைக்கு போயிடுவீங்க, அப்புறம் உங்களால எதுவும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சாம்பார் வச்சுட்டேன். வேணாம், கறி வேணா இன்னும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை 4 வீட்டில் கறியும் மீன் ஆக்குவாங்க. பிள்ளை போய் என்ன வேடிக்கை பார்த்துட்டா வரும்? நம்ம வீட்டில் ஆக்கி வச்சு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போக போகுது. அதெல்லாம் எங்கேயும் போவாதுவே, சும்மா நீங்க தான் ஏதாவது ஒன்று போட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி நேரம் இடத்துல கிளம்புங்க மாமா. சரி சரி வாரேன் வாரேன். பாத்தியா போகையில என்ன 1008 கேள்வியை பாரு. நான் வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், மனுஷன் அப்படியே தலைகீழ கடந்து குதிச்சுக்கிட்டு கிடப்பாரு. ஏக்கா அவருக்கு பிடிக்காததை எதுக்கு செய்யற? உன்னை வேலைக்கு அனுப்பவே அவருக்கு விருப்பம் இல்ல, அப்புறம் ஏன்? ஏண்டே அந்த மனுஷனே வாரத்துல 6 நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது பத்தலன்னு சொல்லிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்காம இன்னைக்கு வேலைக்கு போறாரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட நாமளும் சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? அது உடம்புல ஒட்டுமா? நம்ம சம்பாத்தியான 1 ரூபா நம்ம புருஷன்கிட்ட கொடுத்தா அது அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இப்பதான் வேலைக்கு போகலன்னு சொல்லல, சாயங்காலம் போயிட்டு வந்து காசை கொடுத்து இருந்தாங்க மாமா வேலைக்கு போடணும்னு சொன்னா அவர் நல்லா சிரிச்சுக்கிட்டு வாங்கிப்பாரு. என் மாமியாரி சின்ன பொண்ணு வந்து கூட்டத்துல இருந்து போகலையான்னு ஈமிக்கிற மாதிரி மிச்சுக்கிட்டு நிக்குது. அப்படி அழைத்து காசு போடுறதுக்கு என்ன பண்றது? கவலைப்படாத வசந்தி, அவங்க என்ன இப்பதான் அப்படி இருக்காங்களே என்ன? நீ வந்த நாள்ல இருந்து தான் உன்னை வேலைக்கு அனுப்புறாங்க, நீ சம்பாரிச்சும் கொடுத்து பழகிட்ட, அப்புறம் என்ன செய்யறது? சரிக்கா, ஏன் வேதனையெல்லாம் பழகணும்னு நினைச்சா 1 வருஷத்துக்கு மேல ஆகும். அதை உன்னால கேட்கவும் முடியாது. நான் போயிட்டு வரேன். அப்படியே நல்லா பேசுற மாதிரி தான் பேசுறாளுவ, ஆனா மனசுக்குள்ள 1008 வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறாளுவ. என் புருஷன் என்னைய வேலைக்கு அனுப்பலன்னா இவளுங்களுக்கு என்ன வழியா இருக்கா? நான் ஏதோ என் இல்லாத கஷ்டத்துக்கு கூலி வேலைக்கு போலாம்னு இருக்கேன், அது பொறுக்காம வந்து பேசிட்டு போறா பாரு. சே நான் ஒரு மடைச்சிருக்கி. அவ அப்படி என்ன நம்மள தப்பா சொல்லிட்டா? அவ ஏதோ அப்ப வேதனையா புலம்பிட்டு போறா. அவளை போயிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு. வசந்தி அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளை பார்த்து பொறாமப்படுற பொண்ணெல்லாம் கிடையாது. ஏதோ மனசுல எதுவும் வச்சுக்காம வெள்ளந்தியா வெளிப்படியா சொல்லிடுவா. அது நம்மளுக்கு தப்பா தெரியுது. காலையில் சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இல்லை, பழைய கஞ்சியை வாளியில தான் ஊற்றி எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றி எடுத்துகிட்டு போனால் சின்ன பொண்ணு வசதியும் சாப்பிடுவாங்க. சமந்திமா வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா, எல்லாம் ரெடியாக இருக்கு. நல்ல நேரம் வர இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்தீங்கன்னா சாமிக்கு படைச்சிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் ரூமுக்குள்ள அனுப்பிட்டு பால் பழம் கொடுத்துடலாம். ஏமா என்ன வெளியில உங்க வாசம் முன்னாடி ஒரே சத்தமா இருக்கு? என்ன எதுவும் பிரச்சனையா? வந்தது ஆரம்பிச்சிடுச்சா? நோண்டி ஏதாவது போட்டு எங்கேயாவது நோண்டிக்கிட்டு தான் கிடக்கும்ல இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து வீட்டுல ஒரு குடிகாரன் இருக்கான். அவன் குடிச்சிட்டு தினமும் ஊருக்குள்ள யாரு புதுசா வந்தா அவங்கள கண்ட மேனிக்கு கடிச்சு வச்சிருவான். அப்படித்தான் இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்திருந்தது. அந்த பொண்ணை போட்டு கடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் பாத்துருங்க. நீங்க வேற பாக்குறதுக்கு கொஞ்சம் சதையும் தோலுமா இருக்கீங்களா? எங்க எங்கனக்கே மகனையே கடிச்சு வச்சிட போறான். ஆமா, பொண்ணு மாப்பிளைக்கு இந்த வீட்லயே சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. ஆமாம்மா, இந்த வீட்ல தான் நடக்க போகுது. ஏன் உங்களுக்கெல்லாம் ஹோட்டல்ல நடத்தி தான் பழக்கமா என்ன? கூட வந்துட்டோமேங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ரகலை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, சும்மா அமைதியா இருங்க.
தங்கமையிலே நீ உங்களை கூப்பிட்டு போய் சாப்பாடு போடு. ஏண்டி என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க லீலாவதி? என்ன நான் என்ன சோத்துக்கு சித்தவள? இவள வீட்டுல சாப்பிட்டு தான் வந்திருக்கேனே. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே. இங்க பாருங்க நாத்தனாரே, இன்னைக்கு என் மவனுக்கு மருமகளுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க வாழ்க்கையை தொடங்குற ஒரு அழகான சந்தோஷமான நாள். இன்னைக்கு வந்து ஏதாவது கோளாறு இழுத்து விட்டு அப்புறம் குடும்பத்துல கும்மி அடிக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். என் சின்ன மவனை பத்தி தெரியுமில்ல, சும்மா விட மாட்டேன் உங்களை. தாமர லீலாவதி அம்மா உள்ள கூப்பிட்டு போ. என்னடி என்ன நான் மறைச்சு பாக்குறேன்? நான் யாருன்னு தெரியுமில்ல. நான் நினைச்சாதான் உன் பொண்ணு அந்த வீட்டுல வந்து வாழ முடியும். இது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. இந்த தங்கமயிலோட ஒரு முகத்தை தான் நீ பாத்திருக்க. என்னோட இன்னொரு முகத்தை காட்ட வச்சிடாத, தாங்க முடியாது. நான் யாரு என்ன எப்படின்னு 4 பேர்கிட்ட கேட்டு பாரு, அப்ப தெரியும் என்னைய பத்தி. ஏய் ஏய் என்ன பண்ணிடுவ? சும்மா இந்த சவுண்ட் வர வேலையில என்கிட்ட வச்சுக்காத. சத்தமா பேசுற மொத்தமா கதையை முடிச்சிடுவேன். பத்தே வாய் பத்தே. ஒரு வயசான கிழவிதானே நீனு. உனக்கு என்னடி சொல்லு, உனக்கு என்ன? ஏன் சும்மா உன்னால இருக்க முடியாதா? ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? இந்த பாரு, இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு கடந்து அப்படியே பாரு சங்கல ஏற மிதிச்சு சமாதி கட்டிடுவேன். வா பேசாம பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு இங்க மூலையில முடங்கி கடை. நம்மள கொஞ்ச நாள் கூட நல்லவனா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. இப்படி ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வருவேன், அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிப்பாளுவேன். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இப்ப உன்னுடைய டைம் கிடையாது. இதெல்லாம் யாரு நமக்கு சும்மா பிள்ளை காப்பாட்டி. நம்ம இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில பேச பண்ணணும். போடி போ. இன்னைக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இது நடந்ததானே உன் பொண்ணு அந்த வீட்டுல வந்து வாழ்வா? இன்னைக்கு அந்த தேவா கூட சாந்தி முகூர்த்தம் நடக்க போறதே என் பொண்ணுக்கு தாண்டி. பரவாயில்லையே, இதெல்லாம் நாம செஞ்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப பொறுமையா இருக்கு. கைவசம் நம்மகிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கே. அண்ணனோட பர்ஸ் நைட்டுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணியாச்சு. நமக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கா இல்ல கடைசி வரைக்கும் இப்படி கன்னியாச்சாரியா தான் இருக்க போறோமான்னு தெரியல. வீடு பார்த்துக்கலாம். நான் இந்த ரூமுக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நம்ம ஆளு இன்னும் நம்மளை தேடிக்கிட்டு வரவே இல்லையே. இப்ப எப்படிங்க வர வைக்கிறேன்னு பாரு. கனி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்களே. இருங்க. அடுத்து என்ன, இந்த பெட்டில் இந்த பூவெல்லாம் போட்டு வைக்கணுமா? முதல்ல அளவுக்கு எதுக்கு பெட்டில் பூ போடுறாங்கன்னு தெரியலப்பா. இவ்வளோ விலை கொடுத்து காசு போட்டு பூவை வாங்கி பெட்டில் போட்டு அது காஞ்சிதான் போக போகுது. அதுக்கு எதுக்கு போடணும்? வாங்க 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 கனி வாங்க. காஃபி பாருங்க, எந்த இடத்துல நீங்க எனக்கு என்ன கொண்டு வந்து தரீங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு என்னமோ நமக்கு தான் முதலிரவு நடக்குதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இருக்கும் இருக்கும். இதை பிடிங்க, நான் போறேன். சும்மா நில்லுங்க, ஏன் இப்போ உடனே கிளம்புறீங்க? ஒரு 5 நிமிஷம் என் கூட பேசிட்டு போங்களேன். கை இப்போ பரவாயில்லையா? எப்படி இருக்கு? பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. வலையெல்லாம் எதுவும் இல்லை. வேலை எதுவும் செய்யாம இருங்க. நீங்க தான் எப்ப பாரு ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. என்னால அப்படி சும்மாலாம் இருக்க முடியாது. ஆவிய பிடிங்க, நான் போகணும். கையை விடுங்க. ஏய் நில்லுன்னு சொல்றல. நான் போறேன். இதெல்லாம் என்னடி? கையை காட்டு. விடுங்க. ஏய் கனி, பார்த்து போக மாட்டியா? கால் வலிக்கிடுச்சு. உங்களை பக்கத்துல நீங்களும் நானும் ஒன்னா நிக்கையில எனக்கு அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா? விடுங்க, என்ன நீங்க விடுங்க. அணிந்த உடைகளும் நாணமும் விலகி போகிறது. எதுக்கு இடைவெளி என்று பெரியதா நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? கனி கனி எங்க? நீங்க எப்ப வந்தீங்களா? பாவமாச்சே, வேலை செய்யுது. காப்பி கொண்டு வந்து குடுக்கலாம்னு வந்தேன். வந்த பொம்பளைங்க என்னடா வேலை பாக்குற? அடியாத்தி, கொஞ்ச நேரத்துல என் உசிரே போயிருக்கும் போல இருக்கே. கனின்னு நினைச்சு இவ்வளவு நேரம் இந்த கிழவி கூடிய டூயட் பாடணும். ஆளை மூஞ்சி மர ஆளை மூஞ்சியும் என்ன பகல் கனவு கண்டுக்கிட்டு நிக்கிறியா? இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் அலங்காரம் பண்ணதும் எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த நேரம் பார்த்து வேற நீங்க காப்பி கொண்டு வந்துட்டீங்களா? அதான் ஐயோ பண்ண சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி கனவு கண்டானா? கொஞ்சம் விட்டுருந்தா குடும்பமே நடத்திருப்பாமல இருக்கு. கொலகார பாவி. எம்மா ஐயே சாமி, எப்பா இனி இவன் பதுக்க பக்கமே வரக்கூடாது. எத வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதுங்க. வெக்கக்கட்ட பையில இத போய் வெளிய சொல்லுவாங்க. நீ யாருக்கிட்டையும் சொல்லி ஏன் மான மரியாதையை வாங்கிடாத. இந்த லட்சணத்துக்கு லிப்பு கிசு கொடுக்க வரான். லிப்பு கிசு கொடுத்திருந்தானா ஏய் அப்பா சாமி என் மானம் போயிருந்திருக்கும். ஏய் என்னடா நீனு இப்படி ஆயிட்ட? ஐயோ சரியில்ல தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. என்னது இது? அவுத்துட்டு வர வருது இந்த வேஷ்டி. இதெல்லாம் எப்படிதான் கட்டுறாங்களோ தெரியல. டேய் எப்படிதான் வேட்டியெல்லாம் கட்டிட்டு வேலையெல்லாம் செய்யறேன்? எனக்கு அங்க இருந்து 2 அடி நடக்கையில அவுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்குடா. புதுசா கட்டினா அப்படித்தாண்டா இருக்கும். இங்க வா, சரி பண்ணி விடுறேன். நல்லா மூஞ்செல்லாம் பல 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 சொல்லிக்குது. அம்புட்டு ஆசை. என்ன இன்னும் 3 மாசத்துலயே என்னை சித்தப்ப நாக்கிடுவியா? லேய் எல்லாம் தெரியும்ல. ஏய் ஒரு தம்பி மாதிரியாடா பேசுற? இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப நீ என்ன விட கில்லாடி போலியா? போடா முதல்ல என்ஜாய் பண்ணுடா. ஏதோ டவுட் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமா யாரை பத்திய வெளியில
யாரு தங்கமயிலத்தையா? அவங்க இல்லடா, கனிய சொன்னேன். கனியா? கனி மறுபடியும் ஓலா? ஏய் என்ன? ம், அதுக்குதான் இப்ப பெட்ரூம்ல வச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியா? என்னடா சொல்ற? அப்படிலாம் இல்ல மவன, நீ வெளியில போடி, அதுக்கப்புறம் தெரியும். ஏய் என்னடா சொல்ற? தங்கமயில அத்தை எதுவும் சொன்னுச்சா? எதுவும் சொன்னுச்சா? இன்னும் வீடு வீடா கதவு தட்டி சொல்லாத வருதேன். என்ன ஒரு வெக்கம். இல்லை அப்படி என்னடா செஞ்ச? நீ வேற ஏன்டா கனிமொழி நினைச்சுக்கிட்டு அவங்கள வேற கட்டி பிடிச்சிட்டு அஞ்சாடி ஐயோ கிசு கொடுக்குற அளவுக்குலாம் போயிட்ட. அட பாவி பயல, எனக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் லைன் நடத்திருப்ப போல இருக்கியா? ஏய் சும்மா இருடா. கனி வேற இதை காதல் வாங்கினா என்ன சொல்லுவா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏய் நீ அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப அதிகமா பேசுற, இதெல்லாம் சரி கிடையாது பாத்துக்க. ஏய் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன்டா, இந்த மாதிரி நீ நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் வந்து நீ சும்மா மனசுலலாம் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காதுன்னு நான் வெளியே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். சரி நீ சொல்லிட்டேன், இருக்கட்டும். சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்கியா, இல்லை அவள் பேச வந்ததான் விலைக்கு போறியா? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கியாடா? ஏய் என்னடா நீ சொல்றதுலாம் எனக்கு எதுவும் புரியலையா? அந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கணும்னு நீ அட்வைஸ் பண்ண, ஓகே. அடுத்து நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பொண்ணா உங்ககிட்ட பேச வந்தாலும் விலகில போயிருக்கணும். நீ அதனை வாண்டடா போய் பேசிட்டு இருக்க. இப்படி இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணை விட்டு விலகிரு சரியா? முதல்ல அந்த பொண்ணுக்கு காலேஜ் சேர்றதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணு. லவ் பண்ணுறானா? லவ்? ஆமாம்மா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். டேய் லவ்வருக்கு பொண்ணுங்களுக்குலாம் என்ன கிஃப்டடா பிடிக்கும்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுடா. என்னடா நீனு, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, என்ன என் மைனுக்கு துரோகம் எதுவும் பண்றியா? லே அரோல எடுத்து வெட்டிடும் பார்த்துக்க. சிப்ப பைத்தியக்காரா, எல்லாம் உன் மைனுக்கு தான்டா. நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வாரத்திலே கல்யாணம் ஆகிடுச்சுல, முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வேணா ஃபேமிலி லைஃப்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கோண்டா. அப்போ ஃப்ரெண்டாக இருக்கையிலே பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன வேற மாதிரி டைவர்ஸுக்கு போயிடுவீங்களா? டே என்னடா அவங்களே சொல்கிறாங்க, அப்புறம் அவங்களுடைய டிசிஷனுக்கு நம்ம ஒத்து போகணும்ல. பாவம் ஒரே ஒரு பொண்ணு, செல்ல பொண்ணு, அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்காங்க. திடீர்னு லைஃப்குள்ளே வந்து நான் ஒருத்தவன் இன்டர்ஃபியர் ஆகுறது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க கல்யாண பேச்சு எடுத்ததும் எனக்கு கல்யாணமே வேணாம், 2 வருஷம் ஆகட்டும்னு சொன்னாங்களாம். அப்புறம் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களாம். அப்படி இருக்கிற பொண்ணோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நாம தானே மாற்றணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம தானே நடந்துக்கணும். அதான்டா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். கிஃப்டா? பொண்ணுங்களுக்கு கிஃப்ட்டுனா அவங்க நெஞ்ச தொடுற மாதிரி கொடுக்கணும். அப்படியே கொடுத்ததை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிக்கணும். அப்படி ஒரு கிஃப்ட் தான்டா கொடுக்கணும். அதுதான் என்ன, அது தெரியாம தானே வாங்கிட்டு வந்து ஹெல்ப் கேட்குறேன். அப்படி திடீர்லாம் சொல்ல முடியாது. மைன் எப்படி, அவங்களுக்கு எது பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். என்னடா நீ, அப்போ இன்னைக்கு நைட்டு நான் அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு காலையிலே போய் வாங்கிட்டு வந்துடலாமா? அப்புறம் என்ன விடிய உட்காந்து பேசிக்கிட்டு தானே இருக்க போறீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோ போ. உனக்குலாம் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க பாரு, கல்யாணம் ஃப்ரெண்டா இருக்க போறானா? ஃப்ரெண்டா காபியில உழுது போய் கிடக்கு. சின்ன பண்ணே பரவாயில்ல டி, இன்னைக்கு நாங்க வேலைக்கு வந்த நேரம் வெயிலே அடிக்கல, பாத்தியா மழை வர மாதிரி இருக்கு. ஏன் சின்ன பண்ணே, இதுல பயிர் எது களை எது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எது பாதி கொள்ள களை எடுத்து முடிச்சாச்சு, இந்த கேள்வி இப்போ வந்து கேக்குறேன். அப்ப இவ்வளவு நேரம் நீ எதை பிடிக்க வெளியே போட்டுக்கிட்டு கிடந்த? ஏதோ கையில வந்தது அப்படியே பிடிக்க போட வேண்டியதே. இதுல என்ன இருக்கு இப்ப? எம்மா நல்ல வேலை பார்த்திருக்காம வசந்தி, நீ கொள்ளக்காரன் பார்த்தானு வச்சுக்க, அவ்வளவுதான் நம்மள அப்படியே அடிச்சு துரத்திடுவான். இந்த பொம்பளை ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வரேன்னு போனால இன்னும் ஆளை காணும் பாத்தியக்கா. இப்படிதான் அந்தந்த இடத்துல இட்லி வாங்கி தராங்க, டீ வாங்கி தராங்க, ஆனா இவ ஒரு கஞ்சி பிசினாரி. அதுக்குதான் இவளுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டாங்கக்கா. என்ன பண்ண, ஒரு இட்லி ஒரு 20 ரூபா இருக்குமா, டீ ஒரு 10 ரூபா இருக்குமா? இந்த காசையும் சேர்த்து சம்பளத்துல வாங்கிட்டி. ஆமா 150 ரூபாயே ஒழுக்கா கொடுக்கறாளா இல்லையான்னு தெரியல. என்னது 150 ரூபா தானா? என்னடி சொல்ற? இந்த வேகாத வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு வயல் ஃபுல்லா களை எடுத்துருக்கோம், அதுக்கு வெறும் 150 ரூபாயா? அதுவும் நம்ம 3 ஆள் வந்ததால 150 ரூபா. இதுவே 4-5 பேர் வந்திருந்தாங்க 75 ரூபா தான் கொடுத்துருப்பா. என்ன பண்ண, மாமா சாயங்காலம் வீட்டுக்கு வரப்படி சொன்னாரு, அவர் வர்றதுக்குள்ள போயிடலாம்ல. அதெல்லாம் போயிடலங்கா, சும்மா பயந்துகிட்டே கிடக்காத. இப்ப வந்து என்ன செய்ய போறாரு? சின்ன பண்ண ரொம்ப குறுக்கு வலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா? ஆமாடி, இது கவர்மெண்ட் உத்தியோகம் தானே, குறுக்கு வலிக்குது, போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கு வர்றதுக்கு. வந்தமா வேலையை முடிச்சமா இல்லாம ஒரு நாளைக்கு களை எடுக்க வந்ததுக்கே உனக்கு இப்படி இருக்குன்னா அப்ப நாங்களாம் தினந்தனமா வருமே, எங்களுக்கெல்லாம் வலிக்காதா என்ன? சின்ன பண்ணு நான் அப்படியே களை எடுக்கிறேன், 4-5 நத்தை கிட்ட கிடக்கான்னு பாருங்களேன்டி. என் மாமியாருக்கு நத்தனா அம்பிட்டு பிடிக்கும், கொண்டு போய் அவிச்சு கொடுத்தா உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அச்சோ என்ன சின்ன பண்ண, திடீர்னு இப்படி இடி மழை பூந்து வெளுக்குதே. இந்த பண்ண நான் வேணா துணி துவைச்சு காய போட்டுட்டி. ஐயோ என் மாமியார் எடுத்து போடுமா என்னன்னு தெரியல. இந்த பண்ண வீட்டுக்கு போனா வாட்டி. என்னது வீட்டுக்கு போலாமா? கிட்டி வேலையை முழுசா முடிச்சுட்டு தான் போகணும். இவ்வளவு மழையிலுமா நின்று வேலை செய்யணும்? பாருட்டி அங்க சுத்தி பாரு, நாம தான் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா எழுந்து நின்று இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு நிக்கிறோம். அங்க பாரு அந்த வீட்டு கொள்ளையில எல்லாம் பாரு குனிஞ்சதுல நிமிராம வேலை செய்யறாங்க. மழையா இருந்தாலும் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும். போய் வேலையை பாரு வசந்தி. ஏக்கா இருங்க, நான் அந்த மோட்டர் கொட்டை வரைக்கும் போயிட்டு அந்த பக்கம் தண்ணி போய்தான்னு பார்த்துட்டு வரேன். பாத்தியா வசந்தி பாத்தியா, அப்படி எப்படி நேர்க்கன்னு வந்துட்டா பாரு. ஏக்கா இதுக்கு தான் இவ கூட வேலைக்கே வரக்கூடாதுக்கா. நம்ம 2 பேரும் நல்லா இழிச்சவாயின்னு சொல்லிதான் நம்மளை கூப்பிட்டு இருந்து விட்டுட்டு இவ அப்படியே போறா. பாத்தியாக்கா ஏட்டி என்னட்டி இவ்வளவு மழை பெய்யுது?
இக்கா பச்சையில வேற நிக்கிறோம், இடி தலையில விழுந்துருச்சுன்னா என்ன செய்யறது? இடி விழுந்தா பணம் கொடுப்பாங்க, கவலைப்படாத. அதை வாங்குறதுக்கு நம்ம உசுரோட இருக்கணும் இல்லையா? நாம செத்து அந்த பணத்தை வாங்கி யாரை திங்கறதா? நாமளும் கொஞ்ச நேரம் போய் ஓரமா ஒதுங்கிக்கிட்டு வரும். வேணாம், அப்புறம் அதுக்கு ஏதாவது கதையை சொல்லுவா. சும்மா அப்படியே கடை 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 4 பில்லு பிச்சு போட்டுட்டு வேலையை முடிச்சிட்ட மாதிரி போயிடலாமா? ஏக்கா பரவாயில்லக்கா, நீ நல்லா ஒப்பி அடிக்கிறக்கா. இப்படித்தான் கதையெல்லாம் எடுக்கணும். இப்ப எல்லாரும் என்ன அப்படியே ஒண்ணு தேடி எடுப்பாளுவே? அதெல்லாம் கிடையாது. வருவாளுவே, ஊர் கதையை 4 கதையை பேசுவாளுவே, அப்புறம் டீயை கொடுப்பாளுவே, இட்லியை தின்னுவாளுவே, மறுபடியும் கொள்ளையில இறங்குவாளுவே, கதையை பேசுவாளுவே, அப்புறம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாளுவே. வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டுன்னு சொல்லி அப்படியே அவளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிடலாம். கொள்ளக்காரன் வந்து நம்மளே கேட்க போறான், அவளை தான் கேட்க போறான். நமக்கு என்ன கவலை? அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழையில நினைக்கிறது நல்ல இதமா இருக்குடி. தன்னானே தானே தானே தன்னானே தன்னானே தானே ஏ சம்பனாத்து சரகாத்து மச்சா சில்லுன்னு தான் வீசுதுங்க அங்க பார்த்து. ஏக்கா நேத்தி மினியம்மா வீட்டுல சண்டை நடந்தது தெரியுமா? அட நானே கேட்கணும்னு நினைச்சேன், என்னடி ஆச்சு? ஏமா இம்மா பசிக்குது, சோத்த போடுமா. ஏன் பசிக்குதா? இரியா அண்ணனுக்கு வேற சாமி கும்பிட்டுட்டு உள்ளார அனுப்பணும். நல்ல நேரம் முடிய போகுது, கொஞ்ச நேரம் இரேன். ஏமா மத்தியானத்துல இருந்து சாப்பிடவே இல்லம்மா. இத்த மதியம் நான் அவங்கள சாப்பிட கூப்பிட்டு அவங்க தான் வரல. கனி மாமா வந்துட்டியா? சாப்பாடு கேட்கறான் பாரு, போட்டு கொடு. நான் உள்ள ஒரு வேலையா இருக்கு, நான் போறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சாப்பாடு கொடுக்கலன்னு உங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ? மதியம் சாப்பிடுவாங்கன்னு உங்களை கூப்பிட்டனா இல்லையா? மதியம் எனக்கு பசிக்கல. பசி எடுக்கும்போது என்னை கேட்டுக்கலாம்ல. புது இடத்துல வந்து எப்படி பசிக்கிற நேரம்லாம் சாப்பாடு கேட்க முடியுமா? அவங்க கொடுக்குற நேரத்துல தான் சாப்பிட முடியும். மத்தவங்க கிட்ட தான் கேட்க கூடாது, என்கிட்ட கூடவா? சரி கை கால்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க, சாப்பாடு போட்டுட்டு வரேன். இல்ல வேண்டாம். இப்பதான் உங்க அம்மாட்ட பசி எடுக்குதுன்னு சொன்னீங்க, ஏன் இப்ப வேணாங்கிறீங்க? பசிக்குதுதான், எங்க அம்மாவே வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கட்டும். நீங்க எனக்கு போட்டு கொடுக்க வேணாம், போய் வேலையை பாருங்க. ஏன் நான் போட்டு கொடுத்தா என்ன? ஏன் நான் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்களோ? வேணாம் விடுங்களேன், இனிமே என்கிட்ட பேசாதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பர்ற இங்கிலீஷ்லாம் பேசுதே. ஹலோ, ஐ அம் +2 5 times fail, ஓகே? என்னமா ஐஏஎஸ் பாஸ் ஆன மாதிரி சொல்றீங்க? சரி பேசல, சாப்பிடுங்க. உங்களை பார்க்க மாட்டேன், உங்கள்ட்ட பேச மாட்டேன், நீங்க எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், நீங்க இருக்கிற பக்கமே வர மாட்டேன். ஆக மொத்தம் இப்பதுல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட வர மாட்டேன். அதான் ஏன் அப்படி? ஏன்னா அப்படித்தான். அப்போ எனக்கு சுத்தமா வெறுத்துட்டீங்க. ஆமா. நீ என்கிட்ட பேசவே மாட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, போங்க போய் வேலையை பாருங்க. ஒரு வயசு பையன் தனியா மாட்டிட்டா போதுமா உடனே மொக்கப்படுறது? உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியே இல்லையா? ஒரு அழகான பையன் அப்படி கண்ணுல மாட்டிட்டா போதும், ஊக்கப்பட்டு மீனை தூக்குற மாதிரி தூக்குவீங்க. இந்த பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்க. இம்மா சாமி தெரியாம பேசிட்டாமா, இம்மா அதையே போட்டு என் உசுரை எடுக்காத. பேசிட்டாங்க சே, இன்னும் ஊர் உலகத்துல இல்லாத அழகு தேவதன்னு நினைப்பு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க தானே பேசுனீங்க, நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. வயசு பையனா ஒரு பொண்ணை பார்த்தா அப்படிதான் கலாய்ப்பேன். அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காத, சரியா? போய் வேலையா பாருமா. நீங்களா என்னைக்கு என்னைய தேடி பேசுறீங்களோ அன்னைக்குதான் நானும் உங்ககிட்ட பேசுவேன். சாரி கனி, மன்னிச்சிரு என்னைய. என் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு என் மேல ஆசை தான் அதிகமாகும். நாம 2 பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லது. ஒன்னா இருக்கிறத விட விலகி இருந்தாதான் பாசம் அதிகமாகும். காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் சொன்னாங்க அம்மாவும் பெருமாவும். இவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே. சொத்தி ஏன் நிக்கிறவா? இங்க காலெல்லாம் விழணுமா? ஏய் அதெல்லாம் வேணாம், அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. வா. என்னங்க வேட்டி சட்டை போட்டிருந்தீங்க, இப்ப ஃபேன் ஷர்ட் போட்டிருக்கீங்க? அதுவா வேட்டி அவுந்துகிட்டே இருந்துதான், அதனாலதான் மாத்திட்டேன் ஜோதி. சரி ஓகே. மா இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன செய்யறது? விடிய உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதே. இவர்கிட்ட நம்ம லவ் பண்ணதை எப்போது சொல்லலாமா? ஜோதி முதல்ல நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நீங்க ரொம்ப கோவப்படுவீங்களா, எல்லாத்தையும் சொல்லுங்க ஜோதி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கலாமே தாராளமா. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? என்னங்க இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டீங்க? என் லைஃப்ல என் பக்கத்துல என் அம்மாவுக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்கிற முத பொண்ணு நீங்க தாங்க. தெரியுது. நீங்க என்னைய வாங்க போங்கன்னு சொல்லும் போதே தெரியுது. அம்மா என்னாச்சு? ஏன் தூக்கம் வருதா? இல்ல லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஏன்னு தெரியல. இப்ப 2 நாளா அப்படிதான் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய வேலையும் பார்த்திருப்பீங்க. நீங்க காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல, அதனாலதான் இருக்கும். சுத்தி எழுந்துங்க. அத்தை என்ன தம்பி, என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு ஜோதி மயங்கி விழுந்துட்டாத்த. ஜோதி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாருங்க. அத்தை தண்ணியும் தெளிச்சு பார்த்துட்டு எழுந்திருக்கவே இல்ல. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, புள்ள மயங்கி கிடக்குறா. அத்தை பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கா? இருக்குப்பா. அத்தை நான் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போறேன். என்னாச்சு எதாச்சுன்னு தெரியல, நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு மயக்க வருதுன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சரிப்பா. ஏ கனி, ஏய் மயனுக்கு என்னடாச்சு, என்னடா பண்ணி தொலைஞ்ச? ஏய் நான் ஒண்ணுமே செய்யலடா, நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கடா. சரி வா நான் வண்டி எடுக்கிற, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலாம் வா. மேம் என்ன மேம் ஆச்சு உங்களுக்கு? நல்லதா இருந்தாங்க, நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க மேம். சார் பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. என்ன மேம் சொல்றீங்க? இவங்க உங்க வைஃப் தானே? ஆமா மேம். கன்சீவா இருக்காங்க உங்க வைஃப்.